ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சு துவங்குவதற்கு முன் ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் தர வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது. ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் வழங்கிய 25 தொகுதிகளுடன் கூடுதலாக 3 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை திமுக வழங்கியது. ஆட்சியில் பங்கு கிடையாது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்தார். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தவிர்த்துவிட்டார். தேர்தலில் திமுக மாவட்ட செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு சரிவர ஒத்துழைப்பு தரவில்லை. ஓட்டுப்பதிவுக்கு பின் காங்கிரஸ் கட்சி எடுத்த சர்வேயில் அக்கட்சி 12 முதல் 15 தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. இதனால் காங்கிரஸ் டெல்லி மேலிடம் திமுக மீது அதிருப்தி அடைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தெரிவித்துள்ளார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து டெல்லியில் பேசிய கிரிஷ் ஷோடங்கர், தமிழக காங்கிரஸை புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளோம். பூத் கமிட்டி, கிராம கமிட்டி போன்ற அடிப்படை அளவிலான அமைப்புகளை பலப்படுத்தும் பணிகளை தொடங்கிவிட்டோம். தேர்தல் முடிவுக்கு பின் தமிழகத்தில் நிர்வாக ரீதியாக பல்வேறு பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்படும். தொண்டர் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலை உருவாக்கப்படும். ஆட்சியில் பங்கு வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்திலோ அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்திலோ இருக்குமே தவிர அதிகாரமற்ற நிலையில் இருக்காது. அதிமுக வலுவாக உள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டுள்ளது. ஏற்கனவே வென்ற தொகுதியை தக்க வைக்கவும் புதிதாக வெற்றி பெற்ற தொகுதிகளை கைப்பற்றவும் காங்கிரஸ் கடுமையாக உழைத்துள்ளது. குறுக்கு வழியில் பாரதிய ஜனதா நுழைவதை தடுக்கவே பல கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. திமுக தலைமையிலான மெகா கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி அமைவது உறுதி என கூறினார்.